என்னாயிற்று அதகம்? ஏன் கவலையாக இருக்கிறாய்? தாங்கள் எங்கே இருந்தீர்கள்? அனைத்தையும் சரி செய்வதற்காக சென்றேன். அதாவது நிகாரை சந்தித்து வந்தேன். என்ன, நிகாரை சந்திக்க சென்றீர்களா? நிகாருடன் தங்களை யாராவது பார்த்திருந்தால் பெரிய பிரச்சனையாகி இருக்கும். ஆதகம், நிம்மதியாக இரு. நீ இந்த பூமியில் வருவதற்கு முன்பாகவே நான் இந்த விளையாட்டில் தேர்ச்சி பெற்றவள். ஆதகம், அவசியம் இருந்தது, அவளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதனால்தான் நான் சென்றேன். காலத்தின் கட்டாயம் அது. நிகார் வலிமை படைத்தவளாக ஆகப் போகிறாள். என்ன, இப்போரில் நிகாருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகிறீர்களா? ஆமாம் ஆதகம். காரணம், என் மகனை நான் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன். உன் வளமான எதிர்காலத்திற்காக நான் அஸ்திவாரம் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். நீ பொறுமையை கடைபிடித்தால் மட்டும் போதும். இந்த இரவில் உங்கள் அனைவரையும் அழைத்ததற்காக நான் முதலில் மன்னிப்பு கேட்கிறேன். இங்கு போருக்காக வந்திருக்கிறோம், அதற்கு நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்றும் ஒப்புக்கொள்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இருந்தாலும் நிகார் எனது சகோதரி. அவர் உடம்பிலும் என் தந்தையாரின் ரத்தம் தான் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால் இறுதி முயற்சியாக இந்த போரை நான் நிறுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் போரால் யாரும் எதுவும் சாதித்ததில்லை. அது மட்டுமல்ல, பேகம் மகாசூச்சக்கும் எனது தாயார் போன்றவர் மிர்சா ஹக்கீமின் சொந்த தாயார் ஆவார். ஒரு மகன் தன் தாய்க்கு எதிராக வீர வாளை உயர்த்துவதில் எனக்கு நாட்டமில்லை. ஜலால், நீ எவ்வளவு கவலையில் இருக்கின்றாய்? மகாராணியாரே, ஷெஹன்ஷா ஒரு மாபெரும் வீரர். அவர் எவ்விதமான மனச்சஞ்சலங்களையும் எளிதில் சமாளித்துக் கொள்ளக்கூடியவர். எவ்விதமான சூழ்நிலைகளையும் அவரால் சமாளிக்க இயலும். உண்மை என்னவென்றால், அவரை தவிர வேறு யாரும் இதை செய்ய இயலாது. எது சரி எது தவறு என்று ஷஹன்ஷா முடிவெடுக்கக்கூடியவர். மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை உள்ளது, எங்களுக்கும் தான். அவர் அல்லாவின் பிரதிபிம்பம். அக்பர் எந்த சூழ்நிலையிலும் தன் கடமையை நிறைவேற்றக்கூடியவர். ஷஹன்ஷா, தாங்கள் எடுக்கும் எந்த முடிவிலும் தங்களுக்கு சந்தேகம் இருக்கவே கூடாது. எனது முடிவுகளில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் என் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக போரிட இங்கே வந்திருக்கிறேன். இருப்பினும் என் மனதில் இறுதியாக ஒரு முறை முயற்சித்து பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. அதனால் கடைசி முறையாக என் சகோதரியோடு நான் பேசி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ரத்தம் சிந்தாமல் இதயத்தை வெல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு வாய்ப்பு இருக்குமானால் நீங்கள் இந்த போரை தடுப்பதற்கு அவசியம் முயற்சி எடுத்தாக வேண்டும் ஷேன்ஷா. யுத்தத்தில் யார் வென்றாலும் தோற்றாலும் அதன் பாதிப்புகளை அனுபவிக்க வேண்டியது மனிதர்கள்தான். யுத்தத்தில் இறப்பவர்கள் ஒருவருக்கு தந்தையாகவோ தம்பியாகவோ அண்ணனாகவோ கணவராகவோ இருப்பார்கள். தங்களுடைய இந்த ஒரு முயற்சியால் அனைத்தையும் தடுக்க முடியும் என்றால் அவசியம் நீங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டாக வேண்டும் ஷேன்ஷா. மன்னிக்க வேண்டும் ஷேன்ஷா, இந்நேரம் நாம் இதை பற்றி யோசிப்பது என்பது தவறாகும். இளவரசி நிகாரின் குறிக்கோளை நீங்கள் நன்கு அறிவீர்கள். முதலில் அவர் தோடர்மலை சிக்க வைப்பதற்காக முயற்சி கொண்டார். பிறகு உங்களையும் தாக்க முயன்றார். அதன் பிறகு பேகம் ஜோதாவையும், ஏன் ரஹீமையும் கூட கொல்ல முயற்சித்தார். இது போன்ற சூழ்நிலையில் நிகாரின் மனதில் ஈரம் பிறக்கும் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு சரியாக படவில்லை. ஆம், மகாமங்கா மிகவும் சரியாக கூறுகிறார். ஷேன்ஷா, நாம் போர் புரிவதற்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். அவர்களும் தாக்க தயாராக உள்ளார்கள். தாங்கள் இதுபோல அனைவரையும் அழைத்து பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு கண்டிப்பாக ஓய்வெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாளை போர்க்களத்தில் உற்சாகமாக பங்கேற்க முடியும். சரியாக கூறினீர்கள் ருக்கையா. நாம் இங்கு போரிட வந்திருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் போரை தடுக்க ஷெஹன்ஷாவிடம் மார்க்கம் இருக்கும் என்றால் நிச்சயமாக இது நல்ல விஷயம்தான். அனைத்து வழிகளும் அடைபட்டு போனால்தான் போர் புரிய வேண்டும். இதில் தங்களுடைய முடிவு என்ன தாயே? ஜலால், இதோ பரப்பா, கடைசியாக நீ ஒரு முயற்சி செய்ய நினைக்கிறாய் என்றால் அவ்வாறே நீ செய்யலாம். அக்கா அவர்களே, ஹுசூர், உடனே சமாதான தூது அனுப்ப ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் ஹுசூர். எனக்கு உயிர் கொடுத்த என் தந்தை ஹுமாயூன் பாஷாவின் மீது ஆணை, இந்த வாளை கொண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த அநியாயத்திற்கு நான் பழி வாங்கியே தீருவேன்.
இது சத்தியம் தாயே. இளவரசி நிகார், இந்நேரம் நீங்கள் உறங்கி இருக்க வேண்டும். நான் முன்பே உங்களிடம் கூறியிருந்தேன், ஜலாலை பழிவாங்கிய பிறகுதான் நான் ஓய்வெடுத்துக் கொள்வேன். போர்க்களத்தில் ஒரு பெண் இறங்குவது உசித்தமல்ல என்று எண்ணுகிறேன். தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? தங்களுடைய மிருதுவான கரங்கள் இவ்வலுவான வாளை ஏந்துவதற்கு படைக்கப்படவில்லை என்று எண்ணுகிறேன். நீங்கள் ஜலாலை என்னிடம் விட்டு விடுங்கள். உங்கள் பங்கிற்கு நான் அவனை பழி வாங்கி விடுகிறேன். இப்பொழுதும் நான் போருக்கு தயாராகவில்லை என்று தோன்றுகிறதா? ஒரு விஷயத்தை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள் அபுமாலி அவர்களே. ஜலால் என்னுடைய இறை. அவனை நான் தான் வேட்டையாடுவேன். புரிகிறதா? எனக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. விடை கொடுங்கள். அல்லாஹ். ஆதகம், ஆதகம், ஆதகம். ஏய்! ஹோ. என்னவாயிற்று தாயே? ஆதகம், எனக்கு உறக்கம் வருகிறது. இது உறங்க வேண்டிய நேரம் அல்ல, எழுந்திருக்க வேண்டிய நேரம். தயவு செய்து என்னை உறங்க விடுங்கள். நம்முடைய நம்முடைய இந்த ஜாவிதா இருக்கிறாளே, நீ என்னுடன் வா. இப்போது எங்கே செல்ல போகிறோம்? ஆதகம், நிஹாருடன் போர் புரிவதில்லை என்று ஜலால் இப்போதுதான் புதிதாக முடிவெடுத்திருக்கிறான். அதற்கு என்ன? அதற்கு என்ன என்றா கேட்கிறாய்? நம் கனவுகளும் லட்சியங்களும் மண்ணோடு மண்ணாகிவிடும். என்னால் என்ன செய்ய முடியும் தாயே? இதில் என்னால் என்ன செய்ய முடியும்? எதையாவது செய்ய வேண்டும், அதையும் நாம் தான் செய்ய வேண்டும். வா. எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள்? அந்த குதா கருணித்தை என்னை இந்த கவசத்தை அணிய விடாமல் செய்ய வேண்டும். நானும் இறைவனை அதைத்தான் வேண்டிக் கொள்கிறேன் ஷேன்ஷா. உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஜோதா பேகம். தங்களுக்கு தெரியாதது என்னவென்றால், நான் இதை அணிந்து கொண்ட பிறகு என் இதயத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளையும் அனைத்து உணர்ச்சிகளையும் மறந்து விடுவேன். என் மனதில் வெற்றி வெற்றி மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். என் எதிரியை கொல்ல வேண்டும், அவன் ரத்தத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று மட்டும்தான் என் மனதில் இருக்கும். வெற்றியை அடைய ஒரு மிருகமாகவே நான் மாறிவிடுவேன். இதை அணிந்த பிறகு மனிதனாக இல்லாமல் ஒரு அரக்கனைப் போல் நான் மாறிவிடுவேன் ஜோதா பேகம். அந்த அரக்கன் வெற்றி என்ற வெறி கொண்டவனாக இருப்பான். வேண்டுமென்றால் எதிரிகளின் நெஞ்சை பிளந்து விடுவான். அப்படி என்றால் இந்த யுத்தம் நடக்கக்கூடாது என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதற்காகத்தானே நானும் இந்த யுத்தத்தை தடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் நிகாருக்கு அது போன்ற ஒரு செய்தியை நான் அனுப்பியுள்ளேன். முன்பெல்லாம் போர் மூழ்கிறது என்றால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் எனக்குள் இருக்கும் அந்த அரக்கன் வெளிப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்து வந்தது. ஆனால் எப்போது நீங்கள் என் இதயத்தை எனக்கு சுட்டி காட்டினீர்களோ, அப்போதே எனக்குள் பயம் போந்து விட்டது. எவ்வளவு மகன்கள், எவ்வளவு அண்ணன் தம்பிகள், எவ்வளவு கணவர்கள், எவ்வளவு தந்தைகள் இப்போரில் இறக்கப் போகிறார்கள் என்ற பயம் எனக்குள் இருக்கிறது. அந்த குதா அவர்களில் ஒருவராக என்னையும் ஆக்கிவிடக் கூடாது. ஷேன்ஷா, இவ்வாறு அபசகுணமாக பேசாதீர்கள். இருப்பதை பற்றி நீங்கள் எப்பொழுதும் பேசக்கூடாது என்று நான் முன்பே கூறியிருந்தேனே. நான் அந்த இறைவனிடம் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஒரு போர் வீரன் 2 இடத்துக்கு மட்டும் நான் செல்ல முடியும் ஜோதா பேகம். ஒன்று வீர மரணம் அடைவது, இல்லை என்றால் வெற்றியோடு திரும்பி வருவது. ஒருவேளை நான் வீர மரணம் அடைந்தாலும் என்னுடைய உதடுகளில் அந்த அல்லாஹ்வுடைய பெயர் மட்டுமே எப்போதும் இருக்கும். பிறகு என் மனதில் என் நாட்டு மக்களுக்காக நான் போரிட்டேன் என்ற கர்வம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் ஜோதா பேகம். ஒருவேளை நான் வீர மரணம் அடைந்தாலும் என் தலை குனிந்தபடி இருக்காது.
ஆம் ஜோதா பேகம், என் தலை குனிந்திருக்காது. ஹுசூர், கூறு. அட்கா அவர்கள் தங்களை சந்திப்பதற்காக அனுமதி கோருகிறார். ஹுசூர், தங்கள் உத்தரவுப்படியே மடல் தயாராகிவிட்டது. மிக்க நன்றி. மறந்து விடாதீர்கள், இந்த மடலை நிகார் அக்காவின் கையில் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். தங்கள் உத்தரவு ஷெகன்ஷா. காலம் சென்ற நமது தந்தையார் உங்களுக்கு ராஜ்யத்தை அளிப்பேன் என்று கூறியிருந்த வாக்கு எனக்கு தெரியவில்லை என்பதை நினைத்து வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த வாக்கை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். இதை நான் உங்களுக்கு இந்த தருணத்தில் சத்தியம் செய்து கூறுகிறேன். நீங்கள் என்னுடைய சகோதரன் சகோதரிக்கிடையே போர் மூழ்வதில் எனக்கு உடன்பாடில்லை. அது மட்டுமல்ல, உங்களது தாயாரை நிச்சயம் கண்டுபிடித்து அவர்களது உரிமையை மீட்டுத் தருவேன் என்று நான் வாக்களிக்கின்றேன். இதை என்னுடைய பலவீனமாக மட்டும் எண்ணி விடாதீர்கள். என் சகோதரி மேல் இருக்கும் பாசத்தை தான் இது காட்டுகிறது. தங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கும் தங்களுடைய சகோதரன் ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். என்ன ஒரு உணர்ச்சி பூர்வமான மடல் இது! சைத்தான் இதை வாசித்தாலும் அதன் மனம் கலங்கிவிடும். ஆனால் தாயே, இந்த வீரன் திரும்பிச் செல்லவில்லை என்றால் இவனுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று ஜலால் எண்ணுவான். ஏன் திரும்பி செல்ல மாட்டான்? செல்வான். உயிரோடு அல்ல, பிணமாக செல்வான். அதோட நிகாரின் அன்பு தம்பி ஜலாலுக்கு அவன் அக்காவின் மடலும் கிடைக்கும். அதில் போர் என்று எழுதியிருக்கும். போர், போர் என்று. அனுப்பிய மடலுக்கு இன்னும் ஏன் பதில் வரவில்லை? பதில் வந்துவிட்டது என்று நினைக்கின்றேன். யா அல்லாஹ், நான் காண்பது நிஜமா? இவனை கொன்று விட்டார்களா? இது போர் தர்மத்திற்கே எதிரானதாகும். செய்திகளை எடுத்து செல்பவர்களையோ எடுத்து வருபவர்களையோ கொல்வது முறையல்ல. ஹுசூர், இங்கே ஒரு மடல் உள்ளது. ஹுமாயூன் வம்சத்தை சார்ந்த ஒருவன் இந்த அளவிற்கு கோழையாக இருப்பதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். போர்க்களத்திற்கு வந்த பிறகு திரும்பிச் செல்வது வீரம் அல்ல, யுத்தம் நடந்தே தீரும். ஜலால், உன்னிடம் எதையும் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு உரிமை உள்ளவற்றை உன்னிடமிருந்து நான் பறித்துக் கொள்வேன். இளவரசி நிகார், இதற்கு மேலும் அவர் யுத்தத்தை விரும்பினால் நிச்சயமாக யுத்தம் முழு அளவில் நடந்தே தீரும். நாம்
நாம் அனைவரையும் வெட்டி வீழ்த்துவோம். போருக்கான ஏற்பாடு செய்யுங்கள் அவர்களே. ஆகட்டும் முசூர். சமயம் வந்துவிட்டது. ஷெஹன்ஷா பெருந்தன்மையோடு நடந்து கொண்டு அவருக்கு அக்கா என்ற ஸ்தானத்தை வழங்கினார். ஆனால் அவரோ அதை பலகீனமாக கருதுகிறார். சரியாக கூறினீர்கள். உறவுகளை போற்ற வேண்டும் என்ற கலாச்சாரம் அவரிடம் இல்லை. அவருக்கு அரியணை மட்டுமே தேவை. போகட்டும், இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். இனி ஷெஹன்ஷா இந்த போரில் முழு கவனம் செலுத்தி போரிடுவார். அந்த நிகாரை எதிர்த்து வாளை ஓங்கும் போது அவர் யோசிக்கவே மாட்டார். யா அல்லாஹ், இந்த போரை நிறுத்த முழுமையாக முயற்சி செய்துவிட்டேன். அதற்காகத்தான் சமாதான தூது அனுப்பினேன். ஆனால் அதற்கான பதிலை கண்டு நான் அதிர்ந்து போய்விட்டேன். போர் புரிவதை தவிர எனக்கு இப்போது வேறு வழியே இல்லை. என்னை மன்னித்து விடுகிறேவா? நிகாருடைய குற்றங்களுக்கு இனி மன்னிப்பு இல்லை. அவர் தன் இளைய சகோதரரை மட்டுமல்ல, முகலாய பேரரசின் ஷெஹன்ஷாவையும் அவமானப்படுத்தி விட்டார். அதற்கு அவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்தே தீர வேண்டும். நீங்கள் கூறுவது முற்றிலும் சரி. இனி இந்த யுத்தத்தை தடுக்க நம்மிடம் வேறு எந்த வழியும் இல்லை. ஒரே ஒரு வழிதான். நிகார் தன் அகங்காரத்தை விட்டுவிட்டு சகோதரனை ஏற்க வேண்டும். இனி இது போன்ற பேச்சுகளால் ஒரு லாபமும் இல்லை. அந்த நிகார் அகங்காரம் கொண்டு சூரியனை கையால் பிடித்து விடலாம் என்று எண்ணிவிட்டார். இனி அவளுடைய தோல்வியை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. எங்களுடைய பிரார்த்தனைகள் உன்னோடு இருக்கும் ஜலால். குதா உன்னை நிச்சயம் காப்பாற்றுவார். உனக்கு காயம் கூட ஏற்படாது. அது உண்மை என்றால் உங்கள் பிள்ளை மீதும் அந்த அல்லாவின் மீதும் நம்பிக்கை இருக்கும் போது எதற்காக உங்கள் கண்கள் கலங்கி இருக்கிறது தாயே? கலங்கிய கண்களோடு எனக்கு விடை கொடுக்க தயாராகி விட்டீர்களா? கூறுங்கள் தாயே. இல்லை ஜலால், உனக்கு இறுதி விடை அளிக்கவில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்று மாலை என்னுடைய ஜலால் நிச்சயம் வெற்றியோடு திரும்பி வருவான் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், நான் வெற்றியோடு தான் திரும்பி வருவேன் என்று இத்தருணத்தில் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். சலீமா பேகம், இன்று உங்களது துணை எனக்கு மிகவும் அவசியம். தங்களுக்கு என் பிரார்த்தனை மட்டுமல்ல, மக்களின் பிரார்த்தனையும் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் போரிட்டு ஜெயிப்பதை தவிர வேறொன்றும் நடக்காது. வெற்றி நிச்சயம். சென்று வெற்றியோடு திரும்பி வாருங்கள். அல்லாவிடம் நான் எவ்வளவு வரங்களை வாங்க வேண்டுமோ அத்தனையையும் வாங்கிவிட்டேன் ஷெஹன்ஷா. அந்த அல்லாஹ் உனது நம்பிக்கையை பொய்யாக்கிடக் கூடாது என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். முகலாய பேரரசை சீண்டி பார்க்கும் தவறை, அந்த தவறை செய்தவர்கள் தான் இனி நம்பிக்கை இழக்கப் போகிறார்கள். தங்கள் கருணையை பலவீனமாக நினைத்தவர்கள் உயிர் பிச்சை கேட்பார்கள். செல்லுங்கள் ஷெஹன்ஷா, அவர்களுடைய திமிரை உங்கள் வாளை கொண்டு அடக்கிவிட்டு வாருங்கள். இன்ஷா அல்லாஹ்.
இப்போரை தடுக்க தாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தீர்கள் ஜோதா பேகம், நானும் தான். ஆனால் போர் மூண்டுவிட்ட இத்தருணத்தில் நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். நான் வெற்றியோடு தான் மீண்டும் இங்கு திரும்பி வருவேன் ஜோதா பேகம். நல்லபடியாக உங்களிடம் திரும்ப வருவேன். நீங்கள் திரும்பி வந்தே ஆக வேண்டும் ஷெஹன்ஷா. எனக்காக மட்டுமல்ல, எங்கள் அனைவருக்காகவும், உங்கள் பிரஜைகளுக்காகவும். இன்ஷா அல்லாஹ் அவ்வாறே நடக்கும். அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.